எல்லோருக்கும் வணக்கம். கிரேட் 7 தமிழ் இயல் 1 மதர் டங் ஹிந்தி, கன்னடம், மலையாளம், தெலுங்கு வாட்டெவர் எந்த லாங்குவேஜ் வேணாலும் இருக்கும். பட் சிபிஎஸ்சியில் கட்டாயமாக கம்பல்சரியாக தமிழ் படிச்சே ஆகணும். ஸோ அவங்களுக்கு தேர்ட் லாங்குவேஜ் தமிழ். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் ஐ ஹவ் அப்லோடட் ஃபுல் லெசன் இன் திஸ் வீடியோ. ஃபஸ்ட் கொஷின் சரியான விடைக்கு டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. நெறி அப்படின்னா வழி. செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதுக. குரல் ஆகும், குரல் கூட்டல் ஆகும். குரல் அப்படிங்கிறது ஒரு நிலைமொழி, ஆகும் அப்படிங்கிறது ஒரு வருமொழி. நிலைமொழிங்கிறது என்ன? குரல். இல்லைங்கிறது அந்த நிலைமொழியோட கடைசியில் வருது, அதுதான் ஈட்டில்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எண்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்போ நிலைமொழியோட கடைசியில் வர்றது மெய்யெழுத்து இல். ப்ளஸ்க்கு அப்புறம் ஆகும் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வருமொழி. அதாவது ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்து. அப்போது நிலைமொழியோட ஈட்டில் உள்ள மெய்யெழுத்தும் வருமொழிங்கிறது ஆகும்னு சொல்லியிருக்கேன், உயிரெழுத்து ஆ. வருமொழியின் முதல் எழுத்தும் ரெண்டு பேரும் சேருறப்போ உடம்படு மெய் அப்படின்னு ஒரு விதி இருக்குது தமிழில். ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்ஸில் நம்ம அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷனுக்கெலாம் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கோம்ல. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்க மாதிரி இதுக்கும் ஒரு லா இருக்குது. ஏங்க மேத்தமெட்டிக்ஸில் பித்தாகரஸ் தியரம்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு இதுக்கும் லா இருக்க மாதிரி தமிழோட கிராமருக்கும் இலக்கணத்துக்கும் ஒரு விதி இருக்குது. ஸோ உடம்படு மெய் அப்படிங்கிற ஒரு விதியின்படி இல்லும் ஆவும் சேர்ந்து லா அப்படின்னு மாறுறனால சேர்த்து எழுதணும்னா குரலாகும் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். கிளியர்? தேர்ட் கொஷின் வான் கூட்டல் ஒலி. வான் அப்படிங்கிறது ஒரு நிலைமொழி, ப்ளஸ்க்கு அப்புறம் வர ஒலிங்கிறது ஒரு வருமொழி. அப்போ நிலைமொழியோட ஈற்றெழுத்துனா எண்டிங் இன் அப்படிங்கிறது ஒரு மெய்யெழுத்து, வருமொழியோட முதல் எழுத்து ஓ. அப்போ மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் செய்துறப்போ நமக்கு நோ அப்படின்னு ஒன்று கிடைக்குது. ஸோ இதுக்கு என்ன லா யூஸ் பண்ணுறாங்கன்னா உடம்புடு மெய் அப்படிங்கிற ஒரு லா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆன்சர் என்ன? வானொலி, ஆ. நெக்ஸ்ட் கொஷின். எங்கள் தமிழ் பாடலோட முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மூனை சொற்களை எழுதுக. லெஃப்ட் சைடில் இருக்க வேர்டு அருள்நெறி, ரைட் சைடில் இருக்க வேர்ட் அதுவே. அப்போது முதல் எழுத்துங்கிறது என்னது? ஃபஸ்ட் லெட்டர் ஆ. ரைட் சைடு ஃபஸ்ட் லெட்டர் ஆ. அப்போது ஃபஸ்ட்டு வர லெட்டர் ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது தாங்க மூனை சொற்கள். அப்போ எதுகை சொற்கள்லாம் என்னன்னு பார்க்கலாமா? செகண்ட் லெட்டர் ஒரு வேர்டு இருக்குது. இப்போ என்ன வேர்டு இருக்குது? அருள் அப்படின்னு லெஃப்ட் சைடு ஒரு வேர்டு இருக்குது, ரைட் சைட் பொருள் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட் லெட்டர் ஆஃப்டர் வர வேர்ட் லெட்டரும் செகண்ட் லெட்டர் ஆஃப்டர் வர லெட்டரும் ஒரே மாதிரி இருக்கும். இங்கே அருள் அப்படின்னு லெஃப்ட் சைடில் இருக்க ரூ இரண்டாம் எழுத்து, பொருள் போக்கு ஆஃப்டர் வருது. ஸோ ரூங்கிறது இரண்டாம் எழுத்து. இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது எதுகை சொற்கள். வெரி சிம்பிள். தேர்ட் கொஷின். எங்கள் தமிழ் பாடலில் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் இறுதி சொற்கள். டைட்டிலே கொடுத்துருக்காங்களே, ஒரு வேர்டு இருக்குன்னா அதனுடைய எண்டிங் வேர்ட் லெட்டர் எழுத்து ஒரே மாதிரி வரும். அப்படி இல்லைன்னா ஒரே ஓசை, சவுண்டு, ஓசைனா சவுண்டு, ஓகேங்களா, இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய பெயர் இயைபு சொற்கள். ஓகே, பார்க்கலாமா? தரலாகும் லெஃப்ட் சைட், குரலாகும் ரைட் சைட். அப்போது இம் தரலாகும் அப்படின்னு வருது லெஃப்ட் சைடு. ரைட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா குரலாகும், இறுதி சொல், இறுதி வார்த்தை, இறுதி லெட்டர், உங்களுக்கு எது புரியுதோ அப்படி எடுத்துக்கோங்க. இம் அப்படின்னு முடியுது. ஸோ அப்போது இதனுடைய பெயர் இயைபு சொற்கள். அவ்வளோதான். இதுக்கப்புறம் கொஷின் ஆன்சர் தான் வருது. ஸோ பொறுமையாக ஒவ்வொரு லெட்டராக எழுத்துக்கூட்டி படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் மொழியின் பண்புகளாக நாமக்கல் கவிஞர் கூறுவனை யாவென்று இருக்கு. தமிழ் மொழின்னு ஃபஸ்ட்டு இருக்குது, அது எப்படி படிக்கலாம்? த, மீ, இல் தமிழ், மோ தமிழ், மூ, லீ தமிழ் மொழி, இ தமிழ் மொழி, இன் தமிழ் மொழியின். ஆக்சுவலி ஒவ்வொரு லெட்டராக ஒவ்வொரு எழுத்தாக ஜாயின் பண்ணி எழுத்து கூட்டினா என்ன, ஆட் பண்ணி படிக்கணும். ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ தமிழ் லாங்குவேஜ் மட்டும் இல்லை, எந்த ஒரு லாங்குவேஜும் வெரி சிம்பிள், வெரி ஈஸி. எஃபோர்ட் எடுக்கணும். சைனிங் அப் சுடர்.